சிந்திப்போமே. 1615 கந்தன் கடல் இணைகள் கருத்தில் வைப்பான். அருணந்தி சிவம் விளக்குகிறார். அரிதற்கு அரிய நான் மறைகளையும் சிவ ஆகமங்களையும் 6 அங்கங்களையும் அரிதான கலை ஞானங்களையும் முழுதும் ஆய்ந்து அறிந்தவர் அகத்திய மா முனிவர். அவருக்கு அவற்றின் பொருள் நுட்பத்தை ஓதி உபதேசித்து அருளிய ஞானாசிரியன் முருகப்பெருமான். முனிவர்களுக்கெல்லாம் முனிவன் அவன், தேவர்களின் தலைவன் அவன். அவன் சிவனது குமாரன், தவத்தில் சிறந்தோர் வழிபடும் கடவுள் அவன். ஒலிக்கும் வீர கழல்களை அணிந்திருக்கும் வீரர்களுக்கெல்லாம் வீரன் அவன். அந்த முருகப்பெருமானை கையில் பூவும் நீரும் கொண்டு ஓயாமல் போற்றும் அடியார்களது பிறப்பை அறுத்து அவர்களுக்கு வீடு பேறு வழங்குபவன் அவன். சிவபெருமானின் வேறு ஆகாத அவனை கந்தன் என்று சொல்லுவார்கள். அந்த முருகன் திருவடிகளை என் தலைமேல் கொண்டு சிந்தித்து வணங்குகின்றேன். இப்படியாக கந்தனை கருத்தில் கொண்டால் வீடு கிட்டும் என்று விளக்குகிறார் அருள்நந்தி சிவம். பாடலை காணலாமே. அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஓத்து உரைக்கும் அருள் குருவாம் குருளை திருமறை மா முனிவர் முனி தேவர்கள்தம் தேவன் சிவன் அருள் சேர் திருமதலை தவ நிலையோர் தெய்வம் பொறும் அறையார் கடல் வீரர் வீரன் கையில் பூ நீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கரு மறையா வகை அருளி கதி வழங்கும் கந்தன். கடல் இணைகள் எம் சிரத்தில் கருத்தில் வைப்பான். சிவஞான சித்தியார் பரபக்கம் 5 அருள்நந்தி சிவம். கந்தனை கருத்தில் வைப்போம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.